Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் கட்லட் பர்கர். ஆல்ரெடி சிக்கன் கட்லட் எப்படி பண்ணலாம்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பார்க்கறனா அதோட லிங்கை நான் கீழே கொடுத்துறேன். நீங்க போய் பார்த்துக்கோங்க. இதை நாம எப்படி செய்யலாம் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு தவாவில் பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். அதனால் எல்லா பக்கமுமே இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ நான் பண்ணை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பட்டர் மேலே வச்சு நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. தேய்ச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இதே மாதிரியே நம்ம எல்லா பண்ணியும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் எடுத்துக்கலாங்க. மயோனஸ் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கிச்சப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போதில் நல்லா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா சாஸு, அந்த சாஸ் மாதிரி இருக்கும். பர்கரில் எல்லாம் வச்சு தருவாங்க கடையில், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பன்னை எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த சாஸை நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் கேபேஜ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வச்சுட்டு ஒரு தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே கட்லெட்டை வச்சுருவோம். வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த சாஸை தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே சீஸை வச்சு விட்டோம். சூப்பராக இருக்கும். இன்னொரு பன் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக மயோனஸ் தடவிக்கலாம். மயோனஸ் தடவிட்டு அதை எடுத்து அது மேலே வச்சு விட்ருவோம். அந்த சீஸ் மேலே வச்சு விட்டுலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் கட்லட் பர்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குதுங்க. அது அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மயோனஸு, அந்த சீஸு, அந்த கட்லட் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுமோ அதே மாதிரி இருந்தது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.